ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 2ல் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் எல்லாமே எக்கனாமிக்ஸ்க்கு அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சருமே இதில் இருக்குது. சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம்னா என்ன, ஆன்சர் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன? மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். தஸ் வேர்ட் மேக்ரோ வாஸ் derived ஃப்ரம் த ஏன்ஷியன் க்ரீக் வேர்டு. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி அது கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பர்சனல் இன்கம்னா என்ன? த பர்சனல் இன்கம் இண்டிவிஜுவல் டியூரிங் ஃபார் பர்டிகுலர் இயர் ஆஃப் கண்ட்ரி. த பர்சனல் இன்கம் பிஃபோர் த பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். பர்சனல் இன்கம் நெவர் ஃபார் ஈக்குவல் இன் நேஷ்னல் இன்கம். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? The levels of employment increase in because the spending of, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. ஃப்ராக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஏஎஸ்எஃப். ஸோ அதுக்கு கீழே 3 மார்க்கு பர்சனல் இன்கம் டிஸ்போசல் இன்கம்னா என்ன? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பர்சனல் இன்கம் இஸ் இன்கம் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் கண்ட்ரி இயர். டிஸ்போசல் இன்கம் இஸ் அன் இன்கம் ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். Personal income before the direct tax never equal to national income. It is useful for household. பர்சனல் இன்கம் வந்து டோட்டல் இன்கம் அண்ட் சோஷியல் இப்படி இருக்கும். ஸோ நேஷ்னல் இன்கம்மும் வந்து பார்த்திங்கன்னா படித்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அக்ரிகேட் சப்ளைனா என்ன, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. என்பிபி ஃபேக்டர் இன்கம்னா என்ன, இதுவும் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிமெரிட்ஸ் ஆஃப் சோஷியலிசம்னா என்ன, ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம், சோஷியலிசம், மிக்ஸ்டு எக்கனாமிக்ஸ்னால் என்ன, இந்த 5 மார்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீனஸ் தியரி, கிளாசிக்கல் தியரி, டிஃப்ரென்ஸ் பிட்வீன், ஒரு 5 பாயிண்ட்டை வந்து பர்ஃபெக்டாக நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின்லாம் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ். டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? கிளாசிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டிசைன் அன்எம்ப்ளாய்மெண்ட், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் எக்கனாமிக்ஸ்க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட்டுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஐடியா தான் எப்படி ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் 12th எக்கனாமிக்ஸ் அப்படின்னு. தேங்க்யூ.